ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலபார் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நெய் ஊற்றி ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக குருமிளகு, நறுக்கி வச்ச வெங்காயம் வணக்கி விட்டு, அதுக்கப்புறம் ஊற வச்ச பிரியாணி அரிசி போட்டு ஒரு விசில் வெட்டி இறக்குனா ரைஸ் வந்து ரெடி. ரெண்டாவது வந்து சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1½ ஸ்பூன் பூண்டு, 3/4 ஸ்பூன் இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு, அரைச்சி வச்ச தக்காளி வந்து சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூளும் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டு அது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இது நல்லா வெந்துட்டுருக்க சமயத்தில் சோம்பு, கசகசா, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து பொடி பண்ணி வச்ச பவுடரையும் வந்து எடுத்துக்கலாம். இந்த பவுட்ரு வந்து இந்த கிரேவி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து கடைசியாக சேர்க்கும்போது அந்த கிரேவி வந்து நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் புதினா தலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணி 2 விசில் விட்டு இறக்குனா மலபார் பிரியாணிக்கு தேவையான கிரேவி வந்து ரெடி ஆயிரும். அடுத்ததாக வந்து இது எப்படி வந்து லேயர் பை லேயராக வந்து அடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக மலபார் பிரியாணிக்கு தேவையான லேயர் பை லேயர் வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ரைஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரெண்டாவது லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியை வந்து கொடுத்துக்கலாம். மூணாவது லேயராக வந்து நம்ம வந்து பொரித்து வச்சுருக்க வெங்காயம், முந்திரி, கருவேப்பிலை, பச்சை மிளகா வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நாலாவது லேயராக வந்து நம்ம கலர் பொடி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் எலுமிச்சப்பழ சாத்தை வந்து கொஞ்சமாக வந்து புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி ரெண்டாவது லேயரும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரைஸு, அதுக்கப்புறம் வந்து கிரேவி, அதுக்கப்புறம் பொரித்து வச்சுருக்க வந்து வெங்காயம், முந்திரி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதை வந்து கொடுத்துக்கலாம். நாலாவது லேயராக வந்து எலுமிச்சப்பழ சாத்தை வந்து கொஞ்சமாக கொடுத்துக்கலாம். கொடுத்து கப்புன்னு வந்து மூடி வச்சு வந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சுவையான பாய் வீட்டு கேரளா பிரியாணி வந்து ரெடி.